இந்த உலகம் பலமுறை அழிந்து மறுபடியும் தோன்றியுள்ளது. ஒவ்வொரு யுகத்திலும் தர்மம் தலைகுனியும் போது திருமால் விஷ்ணு அவதாரம் எடுத்து கொண்டிருக்கின்றார். இதுவரை பெருமாள் 9 அவதாரங்கள் எடுத்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த 9 அவதாரங்களில் 6வதாக வரக்கூடிய அவதாரம் தான் பரசுராமர் என்கின்ற அவதாரம். பரசுராமர் என்ற சொல்லுக்கு 4 புள்ளி கொண்ட கூரிய ஆயுதத்தை ஏந்திய வீரன் என்று பொருள். அவர் பிறந்த இடம் மைசூரின் அருகே இருக்கும் ஒரு சிறிய புனித ஆசிரமம். தந்தை முனிவர் ஜமதக்னி, மாதா புனிதமான ரேணுகாதேவி. அவர்களின் பிள்ளைதான் பரசுராமர். சிறு வயதிலே தவம், யோகங்கள், போர் மற்றும் தர்மத்தை பற்றி நன்கு கற்று தெரிந்து கொண்டார். யாரிடம் கற்றார்? சாட்சாத் பூதநாயகனான சிவபெருமானிடம்தான். அவரிடமிருந்து வில், பலம், வீரம், பரசு ஆகிய அனைத்தையுமே கற்று தெரிந்து கொண்டார். பரசுராமரின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு சம்பவம். அவர் ஆசிரமத்தில் இல்லாத நேரத்தில் மாமன்னன் கார்த்தவீர்யார்ஜுனன் தனது வீரர்களுடன் பரசுராமன் ஆசிரமத்துக்கு வருகிறான். அங்கிருந்த காமதேனுவை, எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும் பசுவை அரசன் அபகரிக்க முயலுகிறான். ஜமதக்னி முனிவர் மறுத்ததால் அரசன் அவரை மிகவும் தாக்கி காமதேனுவை சிறைப்பிடிக்கிறான். பரசுராமர் திரும்பி வந்ததும் நடந்ததை கேட்டு ஆவேசம் அடைகிறார். பரசை எடுத்துக்கொண்டு நேரே அரண்மனை நோக்கி போகிறார். வீரனாக அல்ல, தர்மத்துக்காக குரல் எழுப்பும் தேவ அவதாரமாக. அங்கு பரசுராமருக்கும் அரசனுக்கும் இடையே போர் மூண்டு விடுகிறது. அந்த போரில் கார்த்தவீர்யார்ஜுனனை கொன்று விடுகிறார் பரசுராமர். தங்களுடைய தந்தையை கொன்ற பரசுராமரை பழிவாங்க வந்த அரசனின் மகன்கள் முனிவர் ஜமதக்னியை தாக்கி கொன்று விடுகின்றனர். இந்த நேரத்தில் தான் பரசுராமரின் உள்ளம் முறிந்து அவர் தனக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுக்கிறார். இந்த உலகில் உள்ள அகங்காரம் கொண்ட சத்திரியர்களை நான் 25 முறை அழிப்பேன் என்று. பரசுராமர் நாடு முழுவதும் பயணம் செய்து போர் தொடுத்து தர்மம் மீறிய குடிமக்களை அச்சுறுத்தும் அரசர்களை வீழ்த்தினார். வீரர்களும் படைகளும் அரண்மனைகளும் பரசுராமரின் பரசுக்கு முன் நொறுங்கின. அவர் போராடியதற்கான காரணம் மிகவும் எளிது. அநியாயத்தை அழித்தல் ஒன்றே. அவர் பெற்ற வெற்றிகளால் பாரதம் முழுவதும் நிலத்தை கைப்பற்றுகிறார். ஆனால் அந்த நிலங்களை அவர் வைத்துக் கொள்ளவில்லை. மாறாக புனிதமான யாகங்களுக்கு தானமாக கொடுத்து விடுகிறார். இதன் மூலம்தான் கேரளா நிலம் உருவானது என்றும் சொல்லப்படுகிறது. பரசுராமர் தனது பரசை கடலில் எரிந்து நிலத்தை உருவாக்கினார். பரசுராமர் ஒரு தீவிர வீரராக இருந்தாலும் அவர் உள்ளத்தில் ஒரு துறவியாகவும் இருந்தார். அவர் அயோத்தியில் ராமனை சந்திக்கிறார். மகாபாரதத்தில் கர்ணனுக்கு போர்க்கலைகளை கற்றுத்தருகிறார். பிறகு கர்ணன் பொய் சொல்லியது தெரிந்ததும் அவர் சாபமும் விட்டுவிடுகிறார். நீ மிகுந்த வீரனாக இருந்தாலும் பொய்யாக நடித்ததால் உனக்கு தேவைப்படும் தருணத்தில் நீ கற்ற கலைகள் மறந்து போகும், உன் வில் நழுவும் என்று. அது குருஷேத்திர போர் நேரத்தில் நடந்தும் விட்டது. இன்று வரை பரசுராமர் ஒரு சிரஞ்சீவி. அவர் இறக்கவில்லை. அவர் தேசத்தின் ஏதோ ஒரு ஓரத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிறார். தர்மம் மறைந்து போன நாளில் அவர் மீண்டும் திரும்பி வருவார். தர்மம் மீண்டும் நிலை நிறுத்தப்படும். அந்த நாள் வரைக்கும் பரசுராமர் ஒரு அவிச்சிரமண வீரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன புராண கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னும் என்னென்ன புராண கதைகளை பற்றி பேசலான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம். இனி அடுத்த புராண கதைகளோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா. நன்றி.